ஒருத்தவங்க 2 குழந்தை பெற்றுட்டாங்க. அவங்களுக்கு இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டாலே கோவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அதுக்கு படுத்துகிற பாடு அப்படி. இப்போ அவங்களுடைய மைண்டை வந்து நம்ம வந்து ஒரே சமநிலையில் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாத்திரை எடுத்துக்கிறாங்களாம். இப்போ அந்த மாத்திரை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா? இல்லை அவங்க இப்போ வந்து ஃபீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அந்த குழந்தைக்கும் ஏதாவது சேர்ந்து ஒரு பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க என்ன மாத்திரை போடுறாங்க அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த ஓரல் பில்ஸ், அந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் இருக்குது இல்லையா, அது யூஸ்வலி நம்ம வந்து ஃபீட் பண்ணுற, இப்போ பேபிக்கு வந்து மதர் ஃபீட் பண்ணுறாங்கன்னு அந்த டேப்லெட் கொடுக்க மாட்டோம். ஓகேயா, ஏன்னா அந்த டேப்லெட் கொடுக்கறதுனால பிரெஸ்ட் மில்க் கம்மியாகும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அவங்க என்ன டேப்லெட் போடுறாங்க அது விதத்தில் தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேபி செகண்ட் பேபி ஆனதுக்கப்புறம் 100% ஒரு அம்மாவுக்கு இரிட்டேஷன் இருந்து தான் இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேபி மட்டும் பார்க்கல, இன்னொன்று குழந்தை இருக்குது. யார் சொல்லுங்க? ஹஸ்பண்ட். ஸோ இந்த 3 பேரை அவங்க பார்க்கணும் அப்படின்னா வந்து தட் இஸ் மோர் டார்ச்சரஸ். சரியா? ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சப்போர்ட் இருந்தாலே வந்து ஒரு லேடிக்கு வந்து கோவம் வருது 90% அங்கேயே கம்மியாயிடும். SIMS Hospital, Vadapalani. Discover the true joy of good health.